ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பெஷல் ஸ்வீட் பிரெட் அல்வா எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். பிரெட் அல்வா செய்கிறதுக்கு நான் 10 ஸ்லைஸ் பிரெட் எடுத்திருக்கேன். இப்போ பிரெட்டோட கார்னர்ஸ் எல்லாம் நல்லா கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நல்லா சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுக்கோங்க. பிரெட்டோட கார்னர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து பிரெட் க்ரம்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா க்யூப் மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆயில் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடான உடனே நம்ம ஏற்கனவே நறுக்கி வச்சுருந்தோம் இல்லையா பிரெட், அதை வந்து நல்லா போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தால் போதும். ரொம்ப நேரம் போட்டு ஃப்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பிரெட் வந்து கொஞ்சம் தீஞ்சு போயிடும். அதனால் இந்த இதில் வந்து பதத்தில் நீங்கள் எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா பிரெட் துண்டுங்களையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எல்லா பிரெட் துண்டுங்களையும் இந்த மாதிரி நம்ம எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்தாச்சு. நீங்கள் இதை நெய்யில் கூட ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கேஷ்யூவும் ப்ளம்ஸையும் போட்டு நெய்யில் ரோஸ்ட் பண்ண போகிறோம். நான் ஒரு 10 முந்திரியும் 10 திராட்சையும் எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம வந்து கடாயில் போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் சூடான உடனே 1/2 லிட்டர் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கோங்க. நான் காய்ச்சின பால் தான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வந்து ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா பிரெட் துண்டுங்க, அதை வந்து இப்போ வந்து பாலோடு ஆட் பண்ண போகிறோம். பிரெட்டில் வந்து பால் நல்லா அப்சர்வ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸே நல்லா கொஞ்சம் இறுக ஆரம்பிச்சிரும். சீனி ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு சின்ன கப் அளவுக்கு சீனி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இனிப்பு கூட வேணும்னா நீங்கள் இன்னும் கூட சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சீனியெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கொஞ்சம் கிண்டி விட்டுட்டே இருங்க. ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அல்வா ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நெய்யை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் கிண்டி விட்டுட்டே இருங்க. நம்ம ஏற்கனவே நெய்யில் வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா கேஷ்யூவும் ரீசனும், அதை வந்து அல்வாவோட ஆட் பண்ணிக்கோங்க. 5 மினிட்ஸ் நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. அல்வா நல்லா கடாயிலேருந்து பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. பிரெட் அல்வா ரெடி ஆயிடுச்சு.
இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.